தாய் வீடு அக்டோபர் 2024. தொழில்நுட்ப வளர்ச்சியும் தொலைபேசியும். எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன். வாசிப்பவர் சாம்பவி. மானுட குலத்தின் மகத்துவங்களை தரணியெங்கிலும் தடம் பதித்திடக்கூடிய பல்வேறு அற்புத தொழில்நுட்ப படைப்புகள் பற்றிய தகவல்கள் ஒவ்வொரு நொடியும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கின்றது என்றால் மிகைப்பட போவதில்லை. அந்த வகையில் தொலைத்தொடர்பாடல் துறையின் முக்கிய மைல்கற்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அலைபேசி உலகில் தனக்கென தனியிடம் பதித்து வீறு நடை போடும் ஆப்பிள் நிறுவனம் அண்மையில் புதிய தொழில்நுட்ப அம்சங்களுடன் கூடிய சாதனங்களை அறிமுகம் செய்திருந்தது. அந்த சாதனங்கள் பற்றிய ஓர் ஊடாடலாக இந்த பத்தி அமைகின்றது. ஆப்பிள் நிறுவனம் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய iPhone 16 ஸ்மார்ட் பேசி உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களையும் தொழில்நுட்பங்களையும் அறிமுகம் செய்துள்ளது. சில சுவாரஸ்யமான மேம்படுத்தல்களுடன் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையிலான சாதனங்களை சந்தையில் அறிமுகம் செய்யும் ஆப்பிள் நிறுவனம் வாடிக்கையாளர்கள் தங்களது பழைய சாதனங்களை மாற்றீடு செய்து புதிய மேம்படுத்தப்பட்ட சாதனங்களை கொள்வனவு செய்வார்கள் என நம்பிக்கையையும் வெளியிட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் 5G அலைக்கற்றை தொழில்நுட்பத்தை கொண்ட முதல் ஆப்பிள் ஸ்மார்ட் பேசியான iPhone 12 சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு இற்றைப்படுத்தப்பட்ட பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்களையும் வசதிகளையும் அறிமுகம் செய்து வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. குறிப்பாக இன்றைய தலைமுறையினரின் ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் சாதனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. அலைபேசியின் கேமராக்கள் பெரிய வன்பொருள் மாற்றங்கள் இல்லாமல் பெரும்பாலான மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு முன்னேறியுள்ளன. மேலும் இந்த சாதனங்கள் சில சந்தர்ப்பங்களில் மனித கண்களினால் உணர முடியாத அளவிற்கு கூடுதல் ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ஸ்களை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றன. இதன் காரணமாக உலகம் முழுவதிலும் சுமார் 300 மில்லியன் ஐபோன்கள் 4 ஆண்டுகளுக்கு மேலாக மேம்படுத்தப்படவில்லை என்று கடந்த மாதம் முதலீட்டு நிறுவனமான வெட்பஷ் நிறுவனத்தின் ஆய்வாளர் டான் ஐவிஸ் வெளியிட்ட ஆய்வுக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்நிறுவனத்தின் வருமானத்தில் அரைவாசி பங்களிப்பினை செய்யும் ஐபோன் விற்பனை மந்தமாகவே காணப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய சாதனங்களில் பாரிய இற்றைப்படுத்தல்கள் இல்லாத காரணத்தினால் பயனர்கள் அடிக்கடி தங்களது சாதனங்களை மாற்றவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதே விதமாக அண்மைய ஆண்டுகளில் ஆப்பிள் கைக்கடிகாரங்கள் மற்றும் ஏர்போட்கள் அதிகளவான மேம்படுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் புதிய சாதனங்களின் சில மாற்றங்களுக்காக நூற்றுக்கணக்கான டாலர்களை செலவிட பயனர்களை பலவந்தப்படுத்தவில்லை என ஆப்பிள் நிறுவனம் தெரிவிக்கின்றது. சந்தையில் பாரியளவு விற்பனையை ஊக்குவிக்கக்கூடிய சாத்தியங்களை பறைசாற்றும் வகையில் ஆப்பிள் நிறுவனம் பல்வேறு புது விடயங்களை அறிவித்துள்ளது. iPhone 16. ஆப்பிள் iPhone 16 இந்த மாதம் 9ஆம் திகதி செப்டம்பர் 9 அன்று ஆப்பிள் நிறுவனத்தினால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆப்பிள் iPhone 16 ஆனது உருவாக்க செயற்கை நுண்ணறிவு ஜெனரேட்டிவ் AI தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் அலைபேசி மாதிரியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பயனர்கள் இயற்கை மொழி வடிவங்களை கொண்டு எழுத்து மற்றும் படங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. iPhone 16 மற்றும் iPhone 16 Pro இரண்டும் 13ஆம் திகதி முதல் முன்கூட்டியே கொள்வனவிற்காக பதிவு செய்ய முடியும் எனவும் 20ஆம் திகதி கடைகளில் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேமரா கட்டுப்பாட்டு பொத்தான். கேமரா கட்டுப்படுத்தக்கூடிய புதிய அம்சம் ஒன்று இந்த அலைபேசியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பொத்தானை கொண்டு பயனர்கள் காட்சி நுண்ணறிவு அணுகலை பெற முடிகின்றது என
ஆப்பிள் நிறுவனத்தின் மென்பொருள் பொறியியல் பிரிவின் சிரேஷ்ட துணைத் தலைவர் கிரேக் ஃபெடக்ரி குறிப்பிடுகின்றார். உதாரணமாக, பயனர் ஒருவர் உணவகத்தை நோக்கி கேமரா கட்டுப்பாட்டு பொத்தானை அழுத்தினால் ஐஃபோன் 16 ஆனது உணவகம் பற்றிய வாடிக்கையாளர்களின் மதிப்புரைகள், உணவு பட்டியல் மற்றும் முன்பதிவு செய்வது போன்ற பல தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாய்களின் வகைகள் அல்லது நிலக்குறியீடு போன்றவற்றை அடையாளம் காணவும் நாட்காட்டியில் விடயங்களை சேர்க்கவும் முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. சிரி நுண்ணறிவு உதவி ஆப்பிள் அலைபேசிகளில் காணப்படும் மற்றுமொரு விசேட அம்சமாக இந்த சிரி நுண்ணறிவு உதவியை சுட்டிக்காட்ட முடியும். புதிய ஆப்பிள் சாதனங்களில் சிரி இப்போது பயனர்களின் குறுஞ்செய்திகளில் இருந்து தகவல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது, நண்பர்கள் அனுப்பிய தொலைக்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிகள் பற்றிய பரிந்துரைகளை இது பயனர்களுக்கு நினைவூட்டும் என ஃபெடக்ரி கூறுகின்றார். உதாரணமாக, சனிக்கிழமை நடைபெற்ற பார்பிக்யூ விருந்தில் இருந்து நண்பி எரிகாவுக்கு புகைப்படங்களை அனுப்பு என்று கூறலாம். மேலும் எந்த புகைப்படங்களை அனுப்ப வேண்டும் என்பதை சிரி புரிந்து கொண்டு சரியான நபருக்கு தானாகவே புகைப்படங்களையும் குறுஞ்செய்திகளையும் தானியங்கி அடிப்படையில் அனுப்பக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய நிறங்கள் புதிய அலைபேசிகள் வெள்ளை, கருப்பு, பச்சை நீலம், அல்ட்ராமரைன் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. புதிய அலைபேசிகள் 2 அளவுகளிலும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. ஐஃபோன் 16க்கு 6.1 அங்குலங்கள் மற்றும் ஐஃபோன் 16 ப்ளஸுக்கு 6.7 அங்குலங்கள் என வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகையில் அலைபேசிகளில் காணப்படும் 16 வரியானது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடனான பல பொத்தான்களை கொண்டமைந்துள்ளதுடன் அது முந்தைய தலைமுறை அலைபேசிகளில் பிரத்யேகமாக வடிவமைக்கக்கூடிய எக்ஸன் பொத்தான்களையும் கொண்டமைந்துள்ளது. இது ஒரு புதிய கேமரா கட்டுப்பாட்டு ஸ்டைலரையும் இணைத்துள்ளது. இது அலைபேசியின் பக்கவாட்டில் உள்ள ஒரு சிறிய ப்ளஸ் பகுதி ஆகும். இது அலைபேசியின் திரையை ஒரு விரலினால் கட்டுப்படுத்துவது போன்று கெப்பாசிட்டேட்டிவ் டச் தொழில்நுட்பம் மூலம் செயற்படுகிறது. விரல்களினால் ஸ்லைட் செய்வதன் மூலம் புகைப்படங்களை எடுக்கும்போது ஓர் புகைப்படத்தின் மைய பொருளுக்கும் பின்னணிக்கும் இடையிலான ஆழம் உள்ளிட்ட பல்வேறு புகைப்பட அம்சங்களை எளிதில் விரல்களின் மூலம் கட்டுப்படுத்தக்கூடிய வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. வேகமான செயலாக்கி ஐஃபோன் 16 ஆனது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை சிறப்பாக ஆதரிக்க 17% அதிக சிஸ்டம் நினைவக அலைவரிசையுடன் வருகிறது. இதில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பீங்கான் திரை கடந்த ஐஃபோன் மாடல்களை விட 50% கடினமான மற்றும் 40% வேகமான கிராஃபிக் செயலாக்க அலகினை GPU உறுதிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய ஐஃபோன் 16இன் விலை $799 தொடங்கும் என்றும் ஐஃபோன் 16 ப்ளஸின் விலை $899 தொடங்கும் எனவும் ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐஃபோன் 16 ப்ரோ புதிய ஐஃபோன் 16 ப்ரோ ஐஃபோன் 16 ப்ரோ ஆப்பிளின் உயர்தர ஐஃபோன் 16ஐ விட கூடுதலான AI அல்லது செயற்கை நுண்ணறிவு அம்சங்களை தன்னகத்தே தாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரிய திரைகள் ஐஃபோன் 16 ப்ரோ வரிசை கடந்த ஆண்டு மாடல்களை விட 0.2 அங்குலம் பெரியது. ஆரம்ப நிலை ப்ரோ 6.3 அங்குலம் மற்றும் ப்ரோ மேக்ஸ் 6.9 அங்குலங்கள் ஆகும். இது பயனர்கள் அலைபேசி திரையை பார்க்கவும் மேலும் பல விடயங்களை மேற்கொள்ள உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ரோ ரக அலைபேசி சாதனங்களில் இதுவரையில் இல்லாத மிக மெல்லிய விளிம்புகளை கொண்டமைந்துள்ளது. சிறந்த மின்கலம் புதிய வண்ணங்கள்
ஐஃபோன் 16 ப்ரோ ஆனது அதன் எந்த அலைபேசிகளிலும் இல்லாத அளவிலான மிக நீண்ட கால மின்கல பேட்டரி ஆயுளை கொண்டுள்ளது. மேலும் 4 நிறங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெள்ளை டைட்டானியம், இருண்ட டைட்டானியம், இயற்கை டைட்டானியம் மற்றும் பழுப்பு நிற பாலைவன டைட்டானியம் ஆகிய 4 நிறங்களில் இந்த அலைபேசிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 4K காணொளி. புதிய உயர்நிலை ஐஃபோன் 16 ஆனது 4K தெளிவுத்திறனில் வினாடிக்கு 120 பிரேம்களில் படமெடுக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு காணொளி தொகுதியை பதிவு செய்த பிறகு காணொளியை சலனப்பட காட்சிகளாக மாற்றம் செய்யும் திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ப்ரோ லைன் துல்லியமான அடிப்படையில் ஒலிப்பதிவு செய்வதனை உறுதி செய்யும் விசேட ஒலிப்பதிவு வசதிகளை கொண்டமைந்துள்ளது. இதில் பின்னணி இரைச்சலை குறைக்கும் விசேட ஒலியமைப்பு, பதிவு செய்யப்படும் காணொளியை மையமாக கொண்ட நபர்களிடமிருந்து உரையாடல்களை தேர்ந்தெடுத்து பதிவு செய்ய கொள்ள உதவுகின்றது. ஆப்பிள் ஐஃபோன் 16 ப்ரோவின் விலை $999 மற்றும் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸின் விலை $1199 என்று ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆப்பிளின் ஏர்பாட்ஸ் 4. ஆப்பிள் தனது ஏர்பாட்ஸ் வரிசையின் அண்மைய பதிப்பை வெளியிட்டது. மிகவும் வசதியானது என்று அழைக்கப்படும் ஏர்பாட்ஸ் ப்ரோ அரசாங்கத்தின் ஒழுங்குமுறை அனுமதிக்காக காத்திருக்கும் ஒரு செவிப்புலன் உதவி அம்சத்தையும் இந்த ஏர்பாட்ஸ்கள் கொண்டுள்ளன. புதிய வடிவம். ஏர்பாட்ஸ் 4 மேம்பட்ட மாதிரி ஊடாக மீள் வடிவமைப்பு செய்யப்பட்டதாகவும் இதனால் இயர்பட்களை பயனர்கள் காதுகளில் நன்றாக பொருந்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய அம்சங்கள். ஏர்பாட்ஸ் 4 ஆனது இசையை இயக்குவதற்கும் இடைநிறுத்துவதற்கும் அழைப்புகளை தொடங்குவதற்கும் நிறுத்துவதற்கும் பல்வேறு கட்டுப்பாட்டு அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. தலையை அசைப்பதன் மூலம் ஏர்பாட்களை கட்டுப்படுத்த முடியும். செயலில் உள்ள இரைச்சல் ரத்து மற்றும் வெளிப்படைத்தன்மை பயன்முறை உட்பட அதன் உயர்நிலை ப்ரோ மாடலில் பொதுவாக காணப்படும் சில அம்சங்களுடன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இது பயனர்களுக்கு வெளிப்புற சுற்றுப்புற சூழலை கேட்க வழியமைப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஏர்பாட்ஸ் 4இன் விலை $129 மற்றும் ஏர்பாட்ஸ் 4 செயலில் இரைச்சலை ரத்து செய்யும் அம்சத்துடனான சாதனத்தின் விலை $179 என அறிவிக்கப்பட்டுள்ளது. செவித்திறன் உதவி அம்சம். ஆப்பிளின் புதிய ஏர்பாட்ஸ் ப்ரோ மாடல் மருத்துவதர ஓவர் தி கவுண்டர் செவிப்புலன் உதவி அம்சத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவனம் கூறியுள்ளது. இந்த அம்சத்திற்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் மற்றும் பிற ஒழுங்குபடுத்தல் நிறுவனங்கள் என்பனவற்றிடமிருந்து விரைவில் அனுமதி பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த அம்சம் அமெரிக்கா உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் இந்த மாதம் அறிமுகமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் கைக்கடிகாரம் சீரீஸ் 10. புதிய ஆப்பிள் கைக்கடிகாரம் 10 ஆனது ஆப்பிள் இதுவரை உருவாக்கிய மிக மெல்லிய ஸ்மார்ட் கடிகாரம் ஆகும். இது ஆப்பிள் கடிகாரத்தின் மிக பெரிய திரைக்காட்சியை கொண்டுள்ளது. முந்தைய ஆப்பிள் கடிகாரங்களை விட இது 30% பெரியது. புதிய தோற்றம். இந்த கைக்கடிகாரங்கள் ஜெட் பிளாக் நிறத்தில் ரோஜா, தங்கம் மற்றும் வெள்ளியுடன் புதிய பாலிஷ் செய்யப்பட்ட டைட்டானியம் நிறங்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தூக்கத்தில் மூச்சு திணறலை கண்காணிக்கிறது. ஆப்பிளின் அண்மைய கைக்கடிகாரத்தினால் பயனர்களுக்கு தூக்கத்தில் ஏற்படக்கூடிய மூச்சு திணறலை கண்டறிய முடியும் என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மக்கள் நித்திரை செய்யும் போது பொதுவான மற்றும் ஆபத்தான நிலைகளின் போது சுவாசத்தை நிறுத்தக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. இந்த விடயத்தை முன்கூட்டியே கண்டறியக்கூடிய அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
எனினும் இந்த அம்சத்திற்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து பொருள் ஒழுங்குபடுத்தும் நிறுவனத்தின் அனுமதி இதுவரையில் கிடைக்கவில்லை. மேலும் இந்த மாத இறுதியில் 150 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் புதிய இற்றைப்படுத்தப்பட்ட ஸ்மார்ட் கைக்கடிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேகமான சார்ஜிங். புதிய ஆப்பிள் கைக்கடிகாரங்கள் விரைவாக சார்ஜ் செய்யும் என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 30 நிமிடங்களில் 80% வரை, மேலும் இது 18 மணி நேரம் வரை மின்கல ஆயுள் கொண்டது என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. புதிய அம்சங்கள். இந்த புதிய கைக்கடிகாரத்தை அணிந்து கொண்டு நீருக்கடியில் சுமார் 20 அடி ஆழம் வரையில் செல்ல முடியும். நீர் வெப்பநிலை உணர்விகள் மற்றும் ஆழ அளவை கணிப்பிடக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது. நீருக்கடியிலான திசை மற்றும் நீருக்கடியில் செலவிட்ட நேரம் போன்ற தகவல்களை திரட்டக்கூடிய வகையிலான அம்சங்கள் இந்த ஆப்பிள் கைக்கடிகாரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆப்பிளின் புதிய சீரீஸ் 10 கைக்கடிகாரம் $399 தொடங்கும் என ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் 16 உள்ளிட்ட சில சாதனங்களை அறிமுகம் செய்து சில மணித்தியாலத்தில் சீனாவின் ஹுவாவி நிறுவனம் போட்டியான அலைபேசி சாதனத்தை அறிமுகம் செய்துள்ளது. 3 தடவைகள் மடக்கக்கூடிய அதிநவீன ஸ்மார்ட் பேசியை ஹுவாவி நிறுவனம் அறிமுகம் செய்து ஆப்பிள் நிறுவனத்திற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. மேட் 60 ப்ரோ மற்றும் மேட் X5 போன்ற பிரபலமான மாடல்களை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ஹுவாவி நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்திற்கு கடும் சவாலை விடுத்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளில் ஹுவாவி சாதனங்களுக்கு பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் மாதம் ஹுவாவி நிறுவனத்தின் வருமானமும் இலாபமும் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஹுவாவியின் மேட் XT மாதிரியானது உலகின் முதலாவது 3 மடிப்புகளை கொண்ட ஸ்மார்ட் பேசி என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஸ்மார்ட் பேசியின் திரை 10.2 அங்குலத்திலானது என்பதுடன் சிவப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய பல அம்சங்களை தன்னகத்தே தாங்கி வருவதாக ஹுவாவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே அமெரிக்கா மற்றும் சீனாவின் இந்த தொழில்நுட்ப உற்பத்திகள் உலகம் முழுவதிலும் கடும் போட்டியிட்டு கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன என்பதை மறுப்பதற்கில்லை.